ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் பியரிஷ் ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெட்டிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெட்டிஷ் கேண்டில் அனதர் லோ 63 போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி பிடிசி கொடுக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுவும் வந்து லோ பாசிபிலிட்டி தான் இருக்கும், ஆனால் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு திரும்புமா இல்லை அனதர் லோ போகுமா, பிடிசி 60 கீழே போகுமான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். நீங்கள் மார்க்கெட்டு பிடிசி டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எப்போவுமே டெய்லியும் நான் வீடியோ போடுவேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு, பை அண்டு செல்லு எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, எங்கே லிக்விடேஷன் இருக்குது, எல்லா எஜுகேஷனல் பர்பஸும் வீடியோவும் நான் தொடர்ச்சியாக போடுவேன், மார்னிங் போடுவேன். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிசி அண்டு எத்ரிஎம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 67,400 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் லைன், ஓகேவா? இந்த பேரிஷ் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து உடச்சி எக்ஸாக்டாக வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு 4 நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணி இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஒன் டே டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் கேண்டில், இன்னைக்கான கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெட்டிஷாக பிரிண்ட் ஆகிற கேண்டில் அனதர் லோ 63 போகுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே போகுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் 63 போகுமா அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இல்லை இந்த 60 உடச்சிட்டு கீழே போகுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெட்டிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. இது வந்து ஒரு பேரிஷ் தான், சரிங்களா? ஆனால் வந்து இங்கே ஒரு சூட்சமாக இருக்கு, என்னன்னு பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு ஹை 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 கிளைமேக்ஸாக ஹை போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஐயர் ஹை லிக்விடேஷன் தான் எடுத்துருக்குறான் மேலே, அப்படியே கீழே வர மாதிரி மேலே லிக்விடேஷன் எடுத்துனே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் சினாரியோ. ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன், 1 hour டைம் ஃப்ரேம், நாட் ஒன் டேயில், ஓகேங்களா? ஒன் டேயில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு புல்லிஷாக தான் இருக்குது, ஓகேவா? ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. இது வந்து ரிட்டர்ன் கீழே 63 வருமானதை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு ஒரு சினாரியோ இருக்கணும், அந்த சினாரியோ நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, கரெக்டாக இருக்குங்களா? ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ டச் பண்ணியிருக்கு மார்க்கெட் 1 hourல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்டாக டச் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து மேட்ச் பண்ணியிருக்கு, டச் பண்ணியிருக்கு, ரிஜெக்ட் கரெக்டாக இப்போ அங்கே தான் நிற்கிது. இப்போது ஒரே ஒரு ரூல் தான் என்னென்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் ஒன் ஹவரில் உடச்சி க்ளோஸ் வைக்கும்ல. இப்போது இந்த இடத்துல வந்து 1 hourல இப்படி இங்கேருந்து மேலே போயிட்டு இப்படி உடைச்சாலோ, இல்லை கரண்ட் கேண்டிலு இப்படி உடைச்சாலோ, இப்படி வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா வைங்க, இப்படி க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் அப்படியே வந்துட்டுனா உங்களுக்கு வந்து அனதர் லோ 63 போகும். ஆனால் 60 கீழே போகாது, 60,000க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிடிசி எனக்கு தெரிஞ்சு 63 வரையும் போகலாம், அவ்வளோதான், ஓகேவா? நம்ம சொன்ன அந்த டார்கெட்டு 63 இப்போ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்கான கேண்டில் போனால் தாங்க உண்டு, நல்லா கவனிங்க, இன்னைக்கான கேண்டில் போனால் தான் உண்டு, ஓகேவா? அப்படி இன்னைக்கான கேண்டில் போகலைன்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் இருக்கணும். ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா, ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படியே கன்சல்டட் ஆச்சுன்னா ப்ரைஸ் நாளைக்கான கேண்டில் உடச்சிட்டு கீழே போகும்.
அது நாளைக்கான கேண்டில் வந்து கீழே போகணும். அப்படியே நாளைக்கு போகலைன்னா ப்ரைஸ் வந்து 63க்கு போகாது, மேலே போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து உளவியல், இதுதான் டெக்னிக்கல் உளவியல். சரிங்களா? டெக்னிக்கல் சைக்காலஜி இதுதான். ஏன்னா இது ரூல் இருக்குது, நிறைய ரூல் இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுக்குது. இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கன்சல்ட் ஆகிட்டு மேலே போகலாம். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து 63 கீழே வந்துட்டு ஒரு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் மேலே போகலாம். 2 ரூல் இருக்குங்க. ஓகேவா? மொதல் ரூல் என்னென்னா, இந்த ட்ரெண்ட் லைனு 1 ஹவரில் வச்சுருக்கேன். இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிட்டு 66 60 கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸ் மறுபடியும் மேலே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து 63க்கு கீழே வந்துட்டு, ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகலாம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். சரிங்களா? ஆனால் 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஓகே, 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த சேம் ட்ரெண்ட் லைனு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேரிஷ் ட்ரெண்ட் லைனு, இங்கேயும் பேரிஷ் ட்ரெண்ட் லைனு, இங்கேயும் வந்து பிரேக் டவுனு, இங்கேயும் பிரேக் டவுனு, இங்கேயும் ரீடெஸ்ட்டு, இங்கேயும் ரீடெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து பக்கா புல்லிஷ். இங்கே வந்து பேரிஷ் ஆனதுனால மார்க்கெட்டு இங்கே புல்லிஷாக மாறுங்க. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டு இங்கே புல்லிஷாக தான் மாறும். ஓகேங்களா? ஏன்னா எவ்ரிபடி இங்கே 60 கீழே தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய கணிப்பு 60 கீழே மார்க்கெட் கொடுக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். சரிங்களா? ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறது 60,000க்கு கீழே பிடிசி. ஓகேவா? அதாவது அட்லீஸ்ட் வந்து 60,000 உடைக்கும், அங்கே லிக்விடேஷன் இருக்குது நிறைய, 60,000க்கு கீழே உடைக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பில் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன், 60,000க்கு கீழே வந்து உடைக்காது. ஏன்னா அங்கே ஒரு உளவியல் இருக்குது, நிறைய பீப்புள் வந்து அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதனால் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? அதனால் இன்றைக்கான கேண்டல் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து 63,000 போனாலும் சரி, போகலைனாலும் சரி, பிடிசி இந்த 76 77 போகிறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் பிடிசி. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பிடிசி அங்கேருந்து கீழே வருதா இல்லை அங்கே கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போதா, அதுதான் உங்களுக்கு கொஷினு. இப்போதைக்கு 67 66 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இந்த 63 போயிட்டதுக்கப்புறம் போகுமா, இல்லை 63 போனதுக்கப்புறம் போகுமா, இல்லை அதுக்கு மேலே இருந்தே போகுமா அப்படின்றது இன்றைக்கான 1 டே டைம் ஃப்ரேமில், சாரி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு சிக்னல் கொடுத்துரும். ஓகேவா? அது நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சிக்னல் எனக்கு கொடுத்துரும். அது வந்து 63 போகுமா போகாதான்றது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சிக்னல் எனக்கு கொடுத்துரும். அந்த சிக்னல் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஓகே. எத்திரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ எத்திரியும் வந்து உங்களுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்ட் லைனு, சாரி பேரிஷ் ட்ரெண்ட் லைனு. இது வந்து டவுன் எப்படி சொல்கிறது, இது புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான். ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் இது பிரேக்கப் பண்ணால் அது மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறும். அதனால் இது புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது சொல்கிறது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 63யும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது பிடிசி. ஓகே, அப்படி தான் மேக்ஸிமம் இந்த உளவியலாக அந்த டெக்னிக்கல் வச்சு பார்க்கும்பொழுது அப்படி தான் எனக்கு தோணுது. மேபி எனக்கு எப்படி வரலாம் அப்படின்னா, 63 வரலன்னா 63 வராதுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் ஃபுல் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஆனால் என்னோடய இன்னொரு கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வச்சு நான் சொல்கிறேன். அதில் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நமக்கு வந்து 63 ப்ரைஸ் வந்துட்டு, சாரி 63 வராமல் இந்த ஒரு 66,700 இல்லைனா 800 600 அந்த ஏரியா, இல்லைனா ஒரு 66,000 மேக்ஸிமம் அந்த ஏரியா அப்படி வந்துட்டு கன்சல்டேட் ஆகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் 77 மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு சைக்காலஜி அனலைஸ். ஓகேவா? இது ஃபாலோ பண்ணிக்கிங்க. மார்க்கெட் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. இப்போ மார்க்கெட் திரும்புது. ஓகேவா? இன்றைக்கான கேண்டில் வந்து
ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடணும், அப்படி 63 போயிடணும். அப்படி போகலைன்னா மார்க்கெட் போகாது, அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். சரிங்களா? இதுதான். ஆனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து புல்லிஷு 60க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் எதிர்பார்க்குறது 60க்கு கீழே, அட்லீஸ்ட் 60யை உடைக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் அது போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே மெஜாரிட்டி பீப்புள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் மார்க்கெட் மேக்கர்ஸ் கொடுக்கறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஆப்போசிட் தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் சைடில் நின்று தான் நான் பார்ப்பேன். மேக்ஸிமம் பார்ப்பேன். சில நேரம் அது ஃபெயில் அவுட் ஆகும், ஆனால் மேக்ஸிமம் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? பெரிய பெரிய மூவ்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் பக்கம் நின்று தான் நம்ம பார்க்கணும். இங்கே சரௌண்டிங்கில் நின்று பார்க்கக்கூடாது. ஏன்னா அவன் தான் மார்க்கெட்டை யார் மார்க்கெட்டை ரன் பண்ணுறாங்க, இப்போது யார் பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி நின்று பார்த்தா தான் ப்ராஃபிட் எப்படி எடுக்க முடியும்னு நமக்கு தெரியும். ஓகேவா? கஸ்டமர் சைடு நின்று பார்த்தோம்னா ப்ராஃபிட் எப்படி எடுக்கலாம்னு நமக்கு தெரியாது. அதுதான் சேம் மெத்தட் தான் இங்கேயும் வந்து வேலை செய்யுது. சரிங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோவில் வந்து பிடிசி அப்டேட்டு மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன் ஹவரில் உடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைனை 1 ஹவரில் உடைக்குது, ட்ரெண்ட் லைனை உடைக்குது. ஸோ இது வந்து குயிக்காக நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து 63 போகுமா போகாதா அப்படின்றது. ஓகேவா? இல்லை 1 ஹவரில் உடைக்கலன்னு எக்ஸாக்டாக உடைக்கல, கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் நிற்கிது, ப்ரைஸு சப்போர்ட்டில் தான் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இதனுடைய ஃபர்தர் அப்டேட் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து டெய்லி நான் வீடியோ போகிறது வந்து அந்த டெய்லி வந்து பிடிசியில் ட்ரேட் பண்ணுவாங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ஆனால் அதே மாதிரி இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அனலைஸ் எல்லாமே ஸோ இது எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அனலைஸ் வந்து பெருசாக கிடைக்கும். அதுவும் இதையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. இந்த சைக்காலஜி அனலைஸ், இந்த டெக்னிக் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் மட்டும்தான். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.